ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த நைட்டி நான் எப்படி அளவெடுத்து கட் பண்ணுறேங்கிறது தான். எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் அந்த மெஷர்மெண்ட்லேயும் கட் பண்ணலாம். இது வந்து நான் இது கரெக்டான அளவு அவங்களுக்கு, அந்த அளவில் எடுத்து கட் பண்ணுறேன். இது வந்து 11.5 வருது அவங்களுக்கு அளவு. நான் 1.5 இன்ச்சு சேர்த்து 13 இன்ச்சு வைக்கிறேன். அவங்களுக்கு அதில் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா சப்போஸ் பிரிக்கணுன்னா பிரிச்சுக்கலாம். 1.5 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணுறேன். அதேமாதிரி லென்த்து வந்து 51 வருது அவங்களோட கரெக்டான அளவு. நான் 54 இன்ச் அடிக்கிறேன். கொஞ்சம் மடித்து அடிச்சுட்டு ஃபோல்டு பண்ணி அடிச்சுட்டு மடித்து 1 இன்ச்சு அடிச்சு கொடுப்பேன். சப்போஸ் தண்ணியில் போட்டு சுருங்கிருச்சுன்னா அவங்க அதை பிரித்து விட்டுக்குவாங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இதே நல்லா உதறி மடித்து வச்சிட்டோம்னா நல்லா நீட்டாக உதறி மடித்து எடுத்து வச்சுட்டு இந்த 4 நைட்டி ஃபோல்டு பண்ணி மார்க் பண்ணி மடிக்கலாம். ஃபோல்டு பண்ணும்போது ஃபோல்டிங் பகுதி நம்ம சைடு வரணும். ஓப்பன் பகுதி வந்து இந்த சைடு ஆப்போசிட் சைடு இருக்கணும். அப்படியே மடித்து எடுத்து வச்சுட்டு நைட்டி நீட்டாக சுருக்கு இல்லாமல் நல்லா எடுத்து வச்சு மார்க் பண்ணுறோம். ஆம்கோல் பகுதியில் இருந்துட்டு ஆம்கோல் மார்க் பண்ணிவிட்டு கீழே அது சைடில் வர்றதையும் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த ஆம்கோல் பகுதி பிடிச்சிட்டு அப்படியே சைடு அந்த நீட்டாக அந்த தையல் ஓரமாகவே மார்க் பண்ணிக்கணும். அதேமாதிரி நெக்கோட ஓப்பன் மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் அளவையும் மார்க் பண்ணிவிட்டு பேக் நெக் இறக்கும், ஃப்ரண்ட் நெக் இறக்கும், அதையும் மார்க் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து நெக்கோட ஓப்பன் பார்த்தா 2.5 வருது. அப்போ 2.25 எடுத்தால் தைக்கும்போது கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி 7.5 வருது. இது வந்து கைக்குழி வந்து 8.5 வருது. அதேமாதிரி பாக்கெட்டுக்கு வந்து 16.5, பாக்கெட் ஓப்பன் வந்து 5.5 என்னெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு நெக்கோட இறக்கத்தையும் 4 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் மட்டும்தான் இதில் மார்க் பண்ணுவேன். ஃப்ரண்ட் நெக் வந்து பேட்சில் தான் மார்க் பண்ணுவேன். பேட்ச் முன்னாடி பேட்ச் வைக்கும்ல அப்போ தான். இதையே கீழே இருக்கிற பகுதி 51க்கு கீழே ஒரு 4 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரும். அந்த துணியை கட் பண்ணிட்டோம்னா பாக்கெட் வைக்கிறதுக்கு தேவைப்படும். அந்த துணியை கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சிலருக்கு வராது, ரொம்ப லென்த்தாக இருக்கிறவங்களுக்கு வராது. ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து நார்மல் ஹைட்டு, அவங்களுக்கு அந்த பாக்கெட் துணி வரும். கைக்குழியும் கட் பண்ணி எடுத்துட்டு நான் வந்து 1 நைட்டி 2 நைட்டியில் இருந்தால் கையில் கட் பண்ணுவேன். 4 நைட்டி இருக்கிறனால கையில் கட் பண்ண முடியாது, மிஷினில் தான் கட் பண்ணிக்கிறேன். நெக்கு அந்த ஃப்ரண்ட் நெக் வைக்கும்போது ஜக்கா தேவைப்படும். அதனால் இதுக்கெல்லாம் ஜக்கா போட்டுட்டு அந்த ஃபோல்ட் பண்ணி வச்சதெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுக்கணும். ஏன்னா ஃப்ரண்ட் நெக்கு வந்து பேட்சில் வரும், பேக் நெக் தான் இப்போ வெட்டுவோம். அந்த பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் வரும்போது இப்படி ஃபோல்டிங் இருக்கிறத கட் பண்ணி விடணும். அப்போ தான் பேக் நெக் எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு மேலே இருக்கிற சைடு ஜக்காவும் போட்டு விடணும். பாக்கெட்டோட ஜக்காவையும் போட்டு விட்டு மேலே இருக்கிற ஒரு பீஸை கையில் எடுத்துகிட்டு 2 பீஸை மறுபடி உள்ளே மடித்து விடணும். இது மேலே ஒரு பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு 2 பீஸை பிடிச்சி உள்ளே இப்படி மடித்து விடணும். அது வந்து ஃப்ரண்ட் பேட்ச்சு, ஃப்ரண்டு தட்டு. இதையும் 2 மடிச்சுட்டு இந்த 4 ஒன்றா வச்சு ஒப்பமாக கரெக்ட் பண்ணிவிட்டு பேக் நெக்கோ ரவுண்ட் எடுக்கணும். பேக் நெக் எடுக்கணும். பேக் நெக்கு கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்டுக்கு வந்து பேட்ச் ரெடி பண்ணி பைப்பிங் கொடுத்தா தான் ஃப்ரண்ட் நெக்கு ரெடி ஆகும். இதையும் மடித்து எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி சைடில் எடுத்தோம் ஆம்கோல் பகுதியும் அந்த சைடில் இருக்கிற ஷேப் எடுத்தோம்ல அதுதான் வந்து நெக்குக்கும் கைக்கும் வரும். கையோட அளவு வந்து 11.5 வருது. இந்த சைடில் வந்து ஓப்பன் பகுதியில் மடிச்சடிக்கிறதுக்கு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கையோட அளவு 7.5 வருது. கையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்குக்கு வந்து இன்னி இருக்கிற பேலன்ஸ் பீஸில் 13.5 இன்ச்சு லென்த் எடுத்துக்கிட்டு ஜக்காவும் வெட்டிக்கலாம். மடிச்சடிக்கிறதுக்கும் சென்டர் பகுதியும் 13 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதையும் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் ஃப்ரண்ட் நெக் ரெடி பண்ணுறது. பேலன்ஸ் அந்த வாலாட் இருக்கிற பீஸ் தான் பேலன்ஸு. இது வந்து பாக்கெட் பீஸு, கீழே எக்ஸ்ட்ரா வந்தது கட் பண்ணது. இது மட்டும்தான் மிச்சம் வரும். இதுதான் ஏற்கனவே இது நம்ம தைச்ச நைட்டி தான். இதுதான் அளவு நைட்டி. இப்படி தான் இருக்கும். அது தைச்சி வரும்போது ஜிப்பு ஃப்ரண்ட்டில் ஜிப்பு வச்சு அந்த பட்டி வந்துடும். இது வந்து ஒரு ஃப்ரில் நைட்டி. இதுவும் இன்னொரு கலரும் இருக்குது. இதில் வந்து டபுள் ஃப்ரில் வரும். நல்ல நெருக்கமாக இருக்கும், அழகாகவும் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.